வணக்கம். நான் தமிழன்பன். நடிகர் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவை முழுமை பெற்றிருக்கிறது. மே 10ஆம் தேதி விஜய் மற்றும் 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். நேற்று மேலும் 23 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இன்று கூடுதலாக 2 அமைச்சர்கள் பதவியேற்று மொத்தம் 35 அமைச்சர்களாக தமிழ்நாடு அமைச்சரவை அமைந்திருக்கிறது. இந்த அமைச்சரவையில் முதன்முறையாக காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் அமைச்சரவையில் சேர்ந்திருக்கின்றன. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு, சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கூட்டணி மந்திரி சபை அமைந்திருக்கிறது என்பது நடந்திருக்கிற நிகழ்வு. நேற்று 2ஆம் கட்டமாக 23 அமைச்சர்கள் பதவியேற்கும் போது கூடவே சில துறைகளுக்கான மாற்றமும் நடந்தது. கே. செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை என்று நிதியமைச்சர் என்கிற பொறுப்பை கொடுத்து சில நாட்களுக்குள் நேற்று 2ஆம் கட்ட அமைச்சரவை பதவியேற்பின் போது அதை மாற்றிவிட்டார்கள். அவருக்கு வருவாய்த்துறையை ஒதுக்கிவிட்டார்கள். நிதித்துறையை ஏன் கொடுத்தார்கள், அதிலிருந்து ஏன் மாற்றி வருவாய்த்துறையை கொடுத்தார்கள் என்பதற்கான எந்த விளக்கமும் இல்லை. நிதித்துறை மற்றும் அவை முன்னவர் என்கிற பொறுப்புகளை அவருக்கு கொடுத்து அவருக்கு மரியாதை செய்திருப்பதாக பெருமையுடன் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் விஜய் கட்சியினர். அந்த மரியாதையை 4 நாட்களுக்குள் அவர்களே பறித்து கொண்டார்கள். ஒரு மூத்த அமைச்சர், அனுபவத்திலும் வயதிலும் அறிவிலும் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர் திரு கே. செங்கோட்டையன் அவர்கள். அவருடைய அரசியல் அனுபவம் என்பது விஜயின் வயதும் அவருடைய அரசியல் அனுபவமும் சமமாக இருக்கும் என்று சொல்லலாம். ஏனெனில் அவர் சிறு வயதிலிருந்தே அரசியலில் ஈடுபட்டு அஇஅதிமுகவில் இணைந்து எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜெயலலிதா ஆகியோர் காலங்களில் அமைச்சர்களாக இருந்து எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையிலும் அமைச்சராக இருந்தவர். மிக நீண்ட அனுபவம் பெற்றவர். மாவட்ட செயலாளர் உட்பட பல பொறுப்புகளை வகித்தவர். அவருக்கு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து செயல்பட்டு கொண்டிருந்த போது அதை ஒரு ரசிகர் மன்றமாக மட்டுமே பார்க்கும் மனப்பாங்குதான் தமிழ்நாடு மக்களிடம் இருந்தது. அஇஅதிமுகவில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட திரு கே. செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களுடன் விஜய் கட்சியில் இணைந்த பிறகுதான் அந்த கட்சிக்கு ஒரு கட்சி என்கிற அந்தஸ்தே வந்தது. அது மட்டுமல்ல, அவர் கொங்கு பகுதியில் உள்ள சுமார் 40 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக செயல்படுவார் என்றெல்லாம் அவர் சேர்ந்தவுடன் சொன்னார்கள். ஆனால் சில நாட்களிலேயே அவை அந்த சொன்னபடி நடக்கவில்லை என்ற செய்திகள் கசிந்தன. தேர்தலுக்கு முன்பே நாம் ஏன் இங்கு வந்தோம் என்று நினைக்கிற அளவுக்கு அவரை மனவேதனைப்படுத்தினார்கள் விஜய் கட்சியினர் என்கிற தகவல்கள் எல்லாம் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் கடந்து வேட்பாளர் தேர்வு, பரப்புரை ஆகியவற்றில் தீவிரமாக கவனம் செலுத்தினார் திரு செங்கோட்டையன் அவர்கள். அதன் விளைவாக ஈரோடு மாவட்டத்தில் 5 தொகுதிகளில் விஜய் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. மொத்தம் 8 தொகுதிகள், அவற்றில் 5 தொகுதிகளில் விஜய் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இவர் இந்த சாதனை இப்போது மட்டும் செய்யவில்லை. 1989ஆம் ஆண்டு தேர்தலில் அஇஅதிமுக 2ஆக பிரிந்து ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என்று 2ஆக பிரிந்திருந்தது. அப்பொழுது இரட்டை இலை சின்னம் கூட இல்லை. ஜானகி அணிக்கு இரட்டை புறா சின்னமும் ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னமும் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்பொழுதும் ஈரோடு மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்டியவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். தமிழ்நாடு முழுக்க ஜெயலலிதா அணி 27 இடங்களில் வெற்றி பெற்றது என்றால் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 4 இடங்களில் வெற்றி பெற்றது. அன்றைக்கு ஜானகி அணியில் செல்வாக்காக இருந்த சு. முத்துசாமி அவர்கள், இன்றைக்கு அவர் திமுகவில் இருக்கிறார். சு. முத்துசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஈரோடு மாவட்டத்தில் எப்பொழுதுமே போட்டியாகவே இருக்கும். சு. முத்துசாமியின் செல்வாக்கு, பணபலம் ஆகியவற்றுக்கு எதிராக நின்று களமாடி ஜெயலலிதா அணிக்கு பெரும் வெற்றியை தேடி கொடுத்தவர் கே. செங்கோட்டையன் அவர்கள். இப்பொழுதும் நேற்று வரை தீவிரமாக உழைத்த அஇஅதிமுக ஒரு பாரம்பரியமிக்க கட்சி, அதாவது பல்லாண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி என்கிற இடத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துவிட்டு
திடீரென்று முளைத்த ஒரு கட்சியில் தன்னுடைய தகுதி, அனுபவம் ஆகியவற்றை மறந்து இந்த கட்சியில் ஒரு புது கட்சியில் புதியவர் போல் அவரும் உழைக்கத் தொடங்கினார். அவர் அதில் தன்னை கரைத்து கொண்டு உழைத்தார் என்பதுதான் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லும் செய்தியாக இருக்கிறது. ஆனால் அவர் நினைத்த அளவுக்கு அந்த கட்சியில் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் அவரை வரவேற்கவில்லை என்பது தேர்தலுக்கு முன்பு நடந்த செய்தி. அவருடைய அழைப்புக்கு, அவருடைய ஒரு பரிந்துரைக்கு எந்தவித மதிப்பும் இல்லாமல் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. தேர்தலுக்கு பிறகும் அவர் தேர்தலுக்கு முன்பாகவே அந்த கட்சியில் அவர் 3ஆம் 4ஆம் இடத்தில் வைக்கப்பட்டிருந்தார். விஜய் அவர்கள், அதுக்கு அடுத்து புஷி ஆனந்த், அதுக்கு அடுத்து ஆதவ் அர்ஜுனா, அதன் பிறகு இன்னொருவர், இவர் 4ஆம் இடத்தில் இருந்தார். தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவை பட்டியலில் இவர் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஒரு அவை முன்னவர் நிதி அமைச்சர் என்றால் முதலமைச்சருக்கு அடுத்த இடத்தில் அமர வைக்கப்படுவது சட்டமன்றத்தில் நாம் பார்த்த காட்சிகள். ஆனால் இவரை 4வது இடத்தில் அமர வைத்திருந்தார்கள். இவர் ஒவ்வொரு முறையும் எழுந்து வந்து விஜய் அவர்களிடம் பேசுவதை நாம் காணொளிகளில் காண முடிந்தது. அப்படி வைத்திருந்து விட்டு நேற்று அமைச்சரவை மாற்றத்தின் போது திடீரென அவரிடமிருந்து நிதியமைச்சர் பொறுப்பு பறிக்கப்பட்டு வருவாய்த்துறை அமைச்சராக்கப்பட்டார். அந்த நிதி அமைச்சர் பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், முதன்முறையாக தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிற மரிய வில்சன் என்பவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரிய வில்சன் என்பவர் விஜயினுடைய உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய உறவினர் என்பதும் அவருடைய மதத்தை சார்ந்தவர் என்பதும் ஒரு சென்னையில் புகழ்பெற்ற கல்லூரியான சத்யபாமா, பனிமலர், அந்த கல்லூரிகளுக்கு சொந்தக்காரர்களுடைய மிக நெருங்கிய உறவினர் என்பதும் ஊரறிந்த விஷயம். செங்கோட்டையனிடமிருந்து பறித்த பதவியை அவரை விட தகுதியானவர்களுக்கு கொடுத்திருக்கலாம் என்றால், அங்கு அவரை விட தகுதியானவர் யாருமே இல்லை. அரசியலில் அனுபவமும் மூத்த நீண்டகால அனுபவமும் அறிவும் கொண்ட ஒரே ஆள் அவர்தான். இவர்கள் எல்லோருமே புதிதாக வந்தவர்கள் தான் அரசியலுக்கு. ரசிகர் மன்றமாக பல ஆண்டுகளாக புஷி ஆனந்த் அவர்கள் செயல்பட்டிருந்தாலும் கூட அரசியலுக்கு அவர் புதியவர் தான். அரசியலில் அவர் ஏற்கனவே வியூக வகுப்பாளராக இருந்த ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்கிறாரோ அதை செய்து கொண்டிருந்தவர்கள் தான் இவர்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே பல வியூகங்களை வகுத்து ஜெயலலிதா அவர்களுக்கும், எம்ஜிஆர் இருக்கும்போதும் ஜெயலலிதா இருக்கும்போதும் பல வியூகங்களை வகுத்து பல வெற்றிகளை கண்டவர் திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள். அவர் அந்த கட்சியில் போய் இணைந்தது அவருடைய தகுதிக்கு குறைவானது என்று அவரை நன்கு அறிந்த ஈரோடு மாவட்டத்தினர் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமி மீது இருந்த கோபத்தின் காரணமாக உடனடியாக நாம் ஏதாவது ஒரு எதிர்வினை ஆற்றியாக வேண்டும் என்கிற வேகத்தில் அவர் காத்திருந்து சசிகலா அவர்களோடவோ, ஓபிஎஸ் அவர்களுடனோ, அல்லது யாரோடோ, டிடிவி தினகரனோடோ இணைவதற்காகவும் பாஜக கூட்டணியில் இணைவதற்காகவும் காத்திருந்தார். அது நடக்கவில்லை, தாமதமாகி கொண்டிருக்கிறது என்றவுடன் நாம் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு பயணத்திற்கு முன்பாக நாம் ஒரு எதிர்வினையை காட்டியாக வேண்டும் என்கிற வேகத்தில் அவர் விஜய் கட்சியில் போய் இணைந்தார். இணைந்ததும் அவருக்கு அங்கு நல்ல மரியாதையுடன் தான் வரவேற்றார்கள், நல்ல பொறுப்பு கொடுத்தார்கள். ஆனால் அது தொடரவில்லை. அங்கு ஏற்கனவே ஈரோடு மாவட்ட செயலாளராக விஜய் கட்சியில் இருந்து இன்றைக்கு அமைச்சராக இருக்கும் விஜய் பாலாஜி உட்பட யாரும் அவருடன் சரியாக ஒத்துழைக்கவில்லை என்பது அப்பொழுதே இருந்த செய்தி. அவையெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத செய்திகளாக இருந்தன. இன்றைக்கு இவருக்கு திடீரென இந்த பொறுப்பில் இருந்து அவரை பறித்துவிட்டு வருவாய்த்துறை கொடுத்ததற்கும், அவருக்கு இவ்வளவு நிதித்துறை கொடுத்து அனைத்து அமைச்சர்களும் அவரிடம் போய் ஆலோசனை நிதி கேட்க வேண்டிய இடத்தில் அவரை வைத்திருக்க வேண்டாம், அவரையும் 10ஓடு 11ஆக ஆக்கிவிடுங்கள். அவர் நிதியமைச்சராக இருந்தால் எல்லா அமைச்சர்களும் அவரவர் துறை சார்ந்த நிதிக்கு அவரிடம், செங்கோட்டையன் அவர்களிடம்தான் போய் பேச வேண்டும். அப்பொழுது அவருக்கு முக்கியத்துவம் கூடுதலாக இருக்கும். அந்த முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கக்கூடாது என்று இவர்களுக்குள் பேசி அவரை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அதாவது அவர் மனமும் வந்து தாவேகாவில் இணைந்தாலும் தாவேகா அவரை மனமும் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இருந்த செய்தி. இப்போ நடந்திருக்கிற நிகழ்வு அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கிறது. இதனால் ஈரோடு மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்கவே திரு செங்கோட்டையன் அவர்கள் அங்கு இருக்கிறார் என்பதற்காக தாவேகாவில் இணைந்த பலரும் திடுக்கிட்டு போயிருக்கிறார்கள், அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அண்ணன் என்றும் தலைவர் என்றும் அவரை பல்வேறு விதமாக அழைப்பார்கள். அவருக்கு இருக்கிற மரியாதை என்ன, அனுபவம் என்ன, அவருடைய திட்டமிடல் என்ன,
அவரை போய் இப்படி திடீரென மாற்றி அவமதித்திருக்கிறார்களே என்கிற கோபக்குரல்களை தமிழ்நாடெங்கிருந்தும் கேட்க முடிகிறது. அவர் ஈரோடு மாவட்டத்துக்காரர் தான் என்றாலும் அவருக்கு தமிழ்நாடெங்கும் குறிப்பிடத்தகுந்த ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்பது இப்பொழுது புரிகிறது. பல இடங்களிலிருந்தும் வருகிற அழைப்புகள், தொலைபேசிகள், அண்ணனை இப்படி பண்ணிட்டாங்களே, ஒன்று கொடுக்கும்போதே வருவாய்த்துறை என்று கொடுத்திருந்தால் தவறாக தெரிந்திருக்காது, நிதித்துறை என்று கொடுத்து அவை முன்னவர் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது 4 நாட்களில் அதை மாற்றி அதை கொண்டு போய் மரிய வில்சனிடம் கொடுத்திருக்கிறார்கள். மரிய வில்சன் என்பவர் அவருடைய குடும்ப தகராறு காரணமாக ஒரு உருட்டுக்கட்டை எடுத்துக்கொண்டு அனைவரையும் தாக்குகிற காணொளி இன்றும் இணையதளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு நிதித்துறையை கொடுத்துவிட்டு அதுவும் செங்கோட்டையன் அவர்களிடமிருந்து எடுத்து அதை அவரிடம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இதை என்ன சொல்வது? இவர்களை எப்படி நம்பி நாம் பயணிப்பது என்கிற கோபக்குரல்கள் செங்கோட்டையன் ஆதரவாளர்களிடமிருந்து எதிரொலித்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்று, செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணையும் போது அவருடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இப்பொழுதும் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வென்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் திருமதி சத்யபாமா அவர்கள். சத்யபாமா அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்திருக்க வேண்டும், அமைச்சர் பதவிக்கு தகுதியானவர் அவர் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அப்படி கொடுப்பதாக விஜய் தரப்பிலிருந்து உறுதி கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் அமைச்சரவை பட்டியல் வரும்போது அவருக்கு அங்கு கொடுக்கப்படவில்லை. அதே மாவட்டத்தைச் சேர்ந்த இன்னொரு புதியவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இதுவும் செங்கோட்டையனுடைய ஆதரவாளருக்கு செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி இருக்கிறது. அவருடைய நெருங்கிய ஆதரவாளராக இருக்கக்கூடிய சத்யபாமா அவர்களுக்கு இன்னொரு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது என்கிற அரசியல் கண்ணோட்டத்தோடு நடந்திருக்கிறது என்றுதான் சொல்கிறார்கள். ஏனெனில் அந்த மாவட்டத்தில் தகுதியானவராக இருக்கிறார், அரசியல் அனுபவம் மிக்கவராக இருக்கிறார், பாராளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டவர் என்று பெயர் எடுத்திருக்கிறார். அதன்பின் இப்பொழுதும் தேர்தலில் அவர் மிகச்சரியாக திட்டமிட்டு பணியாற்றி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அப்படி இருப்பவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பது முறையானதாக இருக்கும். அவருடைய அனுபவம் சேரும்போது அந்த அமைச்சர் பதவி அந்த துறைக்குமே பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன. அவற்றை மறுதளித்து செங்கோட்டையனின் ஆதரவாளர் என்பதற்காகவே அவருக்கும் அந்த பதவி மறுக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். அதேபோல் ஈரோடு மாவட்டத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சியில் சேர்ந்ததிலிருந்தே ஏற்கனவே அந்த கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்த இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற விஜய் பாலாஜி அவர்கள் அவருடன் ஒத்துழையாமை இயக்கம்தான் நடத்தி கொண்டிருந்தார் என்பது அந்த கட்சியினுடைய உள்வட்ட தகவலாக இருக்கிறது. செங்கோட்டையன் பெரிய ஆளா, நான் தான் இந்த கட்சி இங்கே வளர்த்தேன் என்கிற மமதையுடன் மனநிலையுடன் விஜய் பாலாஜி அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வந்து கொண்டே இருந்தன. இப்பொழுதும் ஈரோடு மாவட்டத்தில் அவருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்திருப்பதால் அவர் செங்கோட்டையனை மிகவும் கீழாக நினைக்கிறார். அவர் தகுதியான ஒரு மூத்த அரசியல்வாதி என்கிற மரியாதையை கொடுக்க மறுக்கிறார் என்கிற தகவல்கள் இப்போ 2 நாட்களுக்குள் நிறைய வந்துவிட்டன. பொதுவாக ஒரு மாவட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு மாவட்டத்தில் அமைச்சராகி இருப்பவர் முன்னோடிகளை சந்தித்து வணக்கம் சொல்வதும் மரியாதை செலுத்துவதும் வாழ்த்து பெறுவதும் வழக்கம். அப்படியெல்லாம் எதுவும் விஜய் பாலாஜி அவர்கள் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதோடு திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறார், அந்த கட்சி வலிமையாக வழிநடத்தக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார் என்பதால் மிக அண்மையில் ஈரோடு மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சராக இருந்த அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்த அதிமுக மாவட்ட செயலாளராக இருந்த திரு KV ராமலிங்கம் உட்பட KV ராமலிங்கம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் தாவேகாவில் விஜய் கட்சியில் இணைந்தனர். அவர்கள் மரியாதை நிமித்தமாக ஈரோடு மாவட்ட செயலாளர் என்கிற அடிப்படையில் விஜய் பாலாஜி அவர்களை பார்க்க செல்லும் போது அவர்களுக்கும் உரிய மரியாதை கொடுக்கவில்லை என்று சொல்லி வருத்தப்படுகிறார்கள். திரு KV ராமலிங்கம் விஜய் பாலாஜியோடு ஒப்பிடும்போது KV ராமலிங்கமும் மூத்த அரசியல்வாதி தான். ஏன்னா அவர் இன்னொரு கட்சியில் இருந்தார் என்பதை தாண்டி அரசியல்வாதியாக மக்கள் சேவை ஆற்றுவராக இவருக்கு அவர் முன்னோடி. இன்றைக்கு அவர் இந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார் என்பதால் அந்த மரியாதைக்காக இவர் தேடி போய் அவரை பார்க்கிறார். நியாயமாக அவர் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் கூட நீங்கள்லாம் முன்னோடி, உங்களுடைய அனுபவம் எனக்கு தேவை, என்னை வழி நடத்துங்கள் என்று இவர் போய் பார்த்திருந்தாரானால் அது
அது ஒரு தமிழ் பண்பாட்டுக்குரிய மரியாதையாக இருந்திருக்கும். ஆனால் இவர் இளையவர், புதியவர் என்றாலும் அந்த பொறுப்பு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் என்கிற பொறுப்புக்கு மரியாதை கொடுத்து திரு KV ராமலிங்கம் அவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் சென்று பார்த்தபோது உரிய மதிப்பு அளிக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இப்படி தொடர்ந்து, அதாவது அதிமுகவிலிருந்து தேர்தலுக்கு முன்பாக இணைந்தவர்கள் இவர்கள், தேர்தலுக்கு பின்பாக அதிமுகவிலிருந்தும் திமுகவிலிருந்தும் நிறைய பேர் தாவேகாவில் இணைகிறார்கள் என்று நாள்தோறும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அங்கு இருப்பவர்களுக்கு, அதாவது தேர்தலுக்கு பின் வருபவர்கள் கூட அந்த வெற்றியை பார்த்துவிட்டு ஆளுங்கட்சி என்கிற அதிகாரத்தை ருசிப்பதற்காக வருகிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் செங்கோட்டையன் அவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் தேர்தலுக்கு முன்பாகவே விஜயுடன் போய் சேருவோம், அதாவது அவருக்கு ஒரு நெருக்கடி என்பதால் அவர் கட்சி மாறி வந்தார் என்றால் கூட அவர் அமைதியாக கூட இருந்திருக்கலாம், அல்லது OPS போல திமுக கூட அவர் சேர்ந்திருக்கலாம். அங்கு போயிருந்தாலும் இன்றைக்கு அவர் அதே மதிப்புடன் இருந்திருப்பார் என்பதுதான் நடந்திருக்கும். ஆனால் அவர் விஜய் கட்சியில் இணைந்தார். அவர் இணைந்த பிறகுதான் விஜய் கட்சி கட்சியாகவே மாறியது. விஜய் கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது என்று அப்பொழுது கருத்துக்கள் சொல்லப்பட்டன. ஏனெனில் விஜய் இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவார் என்று யாரும் எதிர்பாராத காலம் அது. அப்பொழுது விஜய் கூட வெற்றி பெறுவாரோ இல்லையோ தெரியாது, செங்கோட்டையன் கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடுவார், விஜய் கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உறுதியாகிவிட்டது என்று அப்பொழுது கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அப்படி இருந்த ஒருவருக்கு இவ்வளவு பெரிய அவமதிப்பை விஜய் அவர்கள் செய்திருப்பது அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் நல்லதல்ல என்பதுதான் செங்கோட்டையன் ஆதரவாளர்களின் மனக்குமுறலாக இருக்கிறது. செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் என்றில்லை, விஜய் கட்சி என்றில்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த பொது அமைப்பாக இருந்தாலும் ஒரு மூத்த முன்னோடிக்கு அவர்களுடைய அனுபவம் தான் எல்லாவற்றையும் விட பெரிது. கல்வியை விட, உலகெங்குமே கல்வியை விட அனுபவமே பெரிது என்கிற நிகழ்வுகள், அதற்கு சான்றாக பல நிகழ்வுகள் ஏராளமாக நடந்திருக்கின்றன. அவற்றை எழுத்துக்களாக, காட்சிகளாக நிறைய பதிவுகளும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட இடத்தில் செங்கோட்டையன் அவர்களுடைய அனுபவத்தையும் வயதிற்கும் உரிய மரியாதையை அளிக்காமல் கொடுத்த பொறுப்பிலிருந்து 4 நாட்களுக்குள் பறித்து வேறொரு பொறுப்பை கொடுத்திருப்பதும், அவரிடமிருந்து பறித்த பொறுப்பை ஒரு புதியவரிடம் தன் உறவினர் என்பதற்காக விஜய் கொடுத்திருப்பதும் அந்த கட்சியை தேடி வருகிறவர்களுக்குள் பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இவரை நம்பி போனால் நாம் சரியாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது, மக்கள் சேவையில் இருக்க முடியாது. இந்த உள்ளூர் அரசியல் இவர்களுடன் ஏற்கனவே இருந்தவர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு, அவர்களுக்கு பதிலளித்து கொண்டு, அவர்கள் செய்யும் சேட்டைகளை சமாளித்து கொண்டு இப்படியே தான் போக வேண்டுமே ஒழிய நிம்மதியாக இருக்க முடியாது என்கிற மனநிலைக்கு அனைவரும் வந்திருக்கிறார்கள். இது ஒரு வளருகிற, அதை இன்றைக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றுவிட்டாலும் அது அரசியல் கட்சியாக இன்னமும் ஒரு வலிமையான ஒரு உள்கட்டமைப்பு இல்லாத கட்சியாக இருக்கிறது. அந்த வலிமையான உள்கட்டமைப்பு வர வேண்டும் என்றால் அதற்கு இவையெல்லாம் மிகப்பெரிய தடைகளாக இருக்கும். அது விஜய்க்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள் செய்கிற தவறா அல்லது விஜய் செய்கிற தவறா என்று தெரியாது. மொத்தத்தில் இது மாபெரும் தவறு. இந்த தவறை தொடர்ந்து செய்வார்களே ஆனால் ஒரு கட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு விஜய் கட்சி பலம் பெற்றது, விஜய் கட்சியானது என்கிற கருத்து போல் மனம் வெறுத்து செங்கோட்டையன் அவர்கள் விலகினார். அது விஜய் கட்சியின் வீழ்ச்சிக்கு முதல் புள்ளியாக இருக்கும். அதை நோக்கி அவரை தள்ளும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன என்று அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய மனக்குமுறல் இருக்கிறது. இது தொடர்ந்தால் அவர் போடா என்னடா போடா அப்படின்னுங்கிற ஒரு மனநிலை வந்து ஒரு முடிவு எடுத்தால் அது ஒரு கட்சி தொடங்கி 3 ஆண்டுகளுக்குள் ஒரு மாபெரும் வெற்றியை சந்தித்து முதலமைச்சராகவும் ஆகிவிட்டோம் என்கிற ஒரு பெருமிதத்தில் இருக்கும் விஜய்க்கு ஒரு பேரிடியாக அமையும் என்பதில் மாற்றமில்லை. இனியாவது அதை புரிந்து மூத்தோருக்கு மரியாதை செலுத்துவது பொதுவான தமிழ் பண்பாடு. அந்த பண்பாட்டை கடைபிடிப்பதோடு தன்னுடைய வயதை ஒத்த அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் அவர்களுக்கு அவர் மரியாதை கொடுக்க வேண்டும். அவருக்கு எந்த மனக்குறையும் வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய ஆதரவாளர்களின் கருத்தாக இருக்கிறது. ஒரு பொதுவான, இப்போ அந்த கட்சிக்குள் என்ன நடந்தால் நமக்கு என்ன என்று நாம் விட்டு போகலாம். ஆனால் ஒரு பொதுவாக எந்த கட்சிக்குள் இருந்தாலும் என்ன நடந்தாலும் மூத்தோருக்கு அவமரியாதை நடக்கிறது
இளைய பிள்ளைகள் அந்த அனுபவம் இல்லாமல் தப்பு செய்கிறார்கள் எனும்போது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையிலேயே நான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள் இனிமேலாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவரை தக்க வைக்க வேண்டும் என்பது வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.